NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம NCM லேர்னிங் சென்டர் மூலமா டிஎன்பிஎஸ்சி, கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், டிஆர்பி, அதுக்கப்புறம் அதர் இன்ஜினியரிங் ரிலேட்டட் எக்ஸாமினேஷன்ஸ், கேட், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஆர்ஆர்பி, ஜேஇ போஸ்ட், இந்த மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அதனுடைய சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் 2022 டிஎன்பிஎஸ்சி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2022 அதனுடைய பவர் சிஸ்டம் சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வைஸில் எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா பெர் யூனிட் கால்குலேஷன்ஸில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 1 மார்க். அடுத்து பவர் பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் அதுலேருந்து 1 மார்க்கும், பேசிக் ஹைட்ரோ அண்ட் தெர்மல் பிளான்ட் அதாவது ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்கனாமிக் லோட் ஷெட்யூலிங்கில் 1 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் அதுலேருந்து 1 கொஸ்டினும், லோடு ஃப்ளோ அனாலிசிஸ்னா ஜென்ரேட்டர் பஸ், லோட் பஸ், ஸ்லாக் பஸ், ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது, இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபால்ட் அனாலிசிஸ், லைன் டு கிரவுண்ட், லைன் டு லைன் ஃபால்ட், டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், இந்த ஃபால்ட் அனாலிசிஸ்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்சுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்லேருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து சர்க்யூட் பிரேக்கர்லேருந்து 2 கொஸ்டின்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓவர்ஹெட் அண்ட் அண்டர் கிரவுண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் அதுலேருந்து 1 கொஸ்டின்ஸ், ஃபீடருடைய பேசிக்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ், கடைசியாக ப்ரொடக்ஷன்ஸ் ரிலே பேசிக்ஸ் அதுலேருந்து 1 கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த 20 கொஸ்டினையும் டாபிக் வைஸாக 1 by 1 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த பெர் யூனிட் கால்குலேஷன்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓல்டு பெர் யூனிட் இம்பிடன்ஸ் வந்து 0.1 கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் MVA பேஸ் KV வந்து டபுள் ஆனால் நியூ பெர் யூனிட் இம்பிடன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நமக்கு தெரியும் ஃபார்முலா. ஓல்டு ரியாக்டன்ஸ் அது இம்பிடன்ஸ் கொடுத்து நியூ ரியாக்டன்ஸ் அது இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பெர் யூனிட் நியூ இஸ் ஈக்குவல் எக்ஸ் பெர் யூனிட் ஓல்டு இன்டு VA பேஸ் நியூ பை VA பேஸ் ஓல்டு இன்டு V பேஸ் ஓல்டு ஸ்கொயர் பை V பேஸ் நியூ த ஹோல் ஸ்கொயர். இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இதில் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறேன். எல்லா வரையும் தெரிஞ்சது தான். எக்ஸ்டெண்ட் ஓல்டு வேல்யூ வந்து 0.1 கொடுத்துருக்காங்க. இது நியூ வந்து டபுள் ஆகுது. நியூ வந்து ஓல்டை விட டபுள். ஸோ 2 இன்டு VA பேஸ் ஓல்டு எழுதிக்கலாமா? அதே மாதிரி V பேஸ் நியூவும் என்னது டபுள். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா 0.05. ஸோ ஆப்ஷன் சி வந்து ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின்ஸ் பவர் பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்லேருந்து. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஜென்ரேட்டர் வந்து ரொம்ப அதிகமாக கூடிச்சுன்னா எது வந்து கூடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக காஸ்ட் ஃபேக்டர் கண்டிப்பாக கூட போகிறது இல்லை, டிப்ரிசியேஷன் ஃபேக்டரும் கூட போகிறது இல்லை. ஒன்று டிமாண்ட் ஃபேக்டராக இருக்கும், இல்லைன்னா லோட் ஃபேக்டராக இருக்கும். என்னங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, டிமாண்ட் ஃபேக்டர் மேக்ஸிமம் டிமாண்ட் பை கனெக்டட் லோட். சரியா? ஜென்ரேஷனை பற்றி இதில் வரவே இல்லை. ஸோ கண்டிப்பாக டிமாண்ட் ஃபேக்டர் இருக்காது, கண்டிப்பாக லோட் ஃபேக்டர் தான் இருக்கும். லோட் ஃபேக்டர் தான் சரியான ஆன்சர்ஸ் பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இருந்தாலும் லோட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா அவரேஜ் லோடு பை மேக்ஸிமம் டிமாண்ட். சரியா? லோட் ஃபேக்டருங்கிறது அவரேஜ் லோடு பை மேக்ஸிமம் டிமாண்ட். அவரேஜ் லோடுங்கிறது என்னது? நமக்கு தெரியும், எனர்ஜி ஜென்ரேட்டட் இஸ் ஈக்குவல் டு அவரேஜ் லோடு இன்டு டைம். எனர்ஜி இது அவரேஜ் லோடு என்ன சொல்லலாம்? எனர்ஜி ஜென்ரேட் பை டைம்னு சொல்லலாம். அவரேஜ். ஸோ மொத்த ஜென்ரேஷன் டிவைட் பை டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ எனர்ஜி ஜென்ரேஷன் அதிகமாகும் போது கண்டிப்பாக அவரேஜ் லோடு அதிகம். ஓகே, அவரேஜ் லோடு கண்டிப்பாக அதிகமாச்சுன்னா லோடு ஃபேக்டரும் அதிகமாகும். ஸோ அப்போ ஜென்ரேஷன் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக லோடு ஃபேக்டர் தான் அதிகமாகும். ஆப்ஷன் டி வந்து சில ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து பேசிக் ஹைட்ரோ அண்ட் தெர்மல் பிளான்ட்லேருந்து 3வது கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஃபிஷியன்சி தெர்மல் பிளானுடைய எஃபிஷியன்சி வந்து 20% சொல்லியிருக்காங்க. கோல் வந்து 0.5 kg கோல் வந்து எரிக்கும். அதுக்கப்புறம் 1 kWh இருந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா 860 kcal ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. நெகட்டிவ் குவாண்ட் அப்படின்னா கலோரிஃபிக் வேல்யூ என்ன? ஃபார்முலா கலோரிஃபிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா, கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா ஹீட் இன்புட் பை கோல் கன்சம்ஷன். இது பேசிக் ஃபார்முலா. இது ஞாபகம் வச்சுக்கணும். கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூல்ங்கிறது என்னன்னா ஹீட் இன்புட் பை கோல் கன்சம்ஷன். இந்த ஹீட் இன்புட் கொடுத்துருக்காங்களா? ஹீட் இன்புட் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஹீட் ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 860 kcal வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஸோ அப்போ ஹீட் ப்ரொடியூஸ்டு பெர் கிலோவாட் ஹவர் வந்து 860 கிலோ கலோரி. நான் என்ன பண்ணணும், ஹீட் இன்புட் கண்டுபிடிக்கணும். பட் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ எஃபிஷியன்சில இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஹீட் இன்புட் கண்டுபிடிச்சலாம். எஃபிஷியன்சி எங்கிறது என்னது, அவுட்புட் பை இன்புட். ஸோ அப்போ எஃபிஷியன்சிங்கிறது ஹீட் அவுட்புட் பை ஹீட் இன்புட். அப்போ எதாவது நம்ம ஹீட் இன்புட் கண்டுபிடிச்சலாமா. ஹீட் இன்புட்ங்கிறது என்னது, ஹீட் அவுட்புட் பை எஃபிஷியன்சி. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹீட் இன்புட்ங்கிறது ஹீட் அவுட்புட் ஹீட் ப்ரொடக்ஷன்ஸ் பை எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சிங்கிறது என்னது, இங்கே 20% சொல்லியிருக்காங்க. 0.2. சரியா. இப்போ இதை சிம்பிளி பண்ண எனக்கு என்ன கிடைக்குன்னா 4300 கிலோ கலோரி கிடைச்சிருக்கு. ஹீட் இன்புட் எனக்கு கிடைச்சிருச்சு. கோல் கன்சம்ஷன் சொல்லிட்டாங்க. கோல் கன்சம்ஷனுக்கு 0.5 kg தான் கோல் கன்சம்ஷன் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ கலோரிஃபிக் வேல்யூங்கிறது என்ன வருது அப்படின்னா 4300 கிலோ கலோரி இன்புட்டு, கோல் கன்சம்ஷன் 0.5 kg. அப்போ சிம்பிளி பண்ண எனக்கு என்ன வரும்னா 8600 கிலோ கலோரி பை kg. ஸோ ஆப்ஷன் சி வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகேவா. அடுத்து 4th கொஸ்டின்ஸ், பேசிக் ஹைட்ரோ தெர்மல் பிளான்லேருந்து அடுத்த கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சர்ஜ் டேங்குடைய லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெயில் ரேஸில் இருக்குமா, ரிசர்வாயரில் இருக்குமா, டேமில் இருக்குமா, டர்பைனில் இருக்குமா. சர்ஜ் டேங்க் வந்து கண்டிப்பாக டேமில் இருக்காது. ஆப்ஷன் டி வந்து தப்பான ஆன்சர்ஸ். ரிசர்வாயரில் இருக்க போகிறது இல்லை, டெயில் ரேஸில் இருக்காது, கண்டிப்பாக டர்பைனில் தான் இருக்கும். என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னா, சர்ஜ் டேங்க் எங்கே இருக்கும் அப்படின்னா பென்ஸ்டாக்குக்கும் டர்பைனுக்கும் இடையில இருக்கும். நல்லா கவனிங்க. சர்ஜ் டேங்க் வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ல எங்கே இருக்கும் அப்படின்னா பென்ஸ்டாக்குக்கும் டர்பைனுக்கும் இடையில இருக்கும். ஏன் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னா, என்ன பர்பஸ்க்காக வைக்கிறாங்க அப்படின்னா, வாட்டர் ப்ரெஷர் சடனாக ஒரு வாட்டர் ப்ரெஷர் ஃப்ளோ வருது இல்லை, அதை வந்து தடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அப்சர்வ் பண்ணிவிடும். சர்ஜ் டேங்க் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சடனாக ஒரு வாட்டர் ப்ரெஷர் வருது, ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். அப்படி பண்ணனால எனக்கு அந்த பென்ஸ்டாக் வந்து டேமேஜ் ஆகாது, ஹேமர் எஃபெக்ட் இருக்காது. ஹை ப்ரெஷர் ஃப்ளோவில் வந்து தண்ணி போய் ஒரு இடிச்சுன்னா ஹேமரிங் நடக்கும், அப்படின்னு சவுண்டு வரும். ஸோ அந்த இதை வந்து ரெடியூஸ் பண்ணும். அந்த பென்ஸ்டாக் டேமேஜ் ஆகாது வந்து தடுக்கும். பென்ஸ்டாக்கோ டர்பைனோ அந்த ஹை ப்ரெஷர் ஃப்ளோவில் டேமேஜ் ஆகாமல் இதுக்காக தடுக்கும். சரி, அதுக்காக தான் சர்ஜ் டேங்க் வைக்கிறாங்க. சர்ஜ் டேங்க் எங்கே எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னா நியர் டர்பைன் பக்கத்தில், பென்ஸ்டாக்குக்கும் டர்பைனுக்கும் இடையில இருக்கும். சரியா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகே. அடுத்து அந்த ஹைட்ரோ தெர்மல் பிளான்ட்ல கடைசி கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். லார்ஜ் சைஸ் ஸ்டீம் பிளான் அண்ட் நியூக்ளியர் பிளான் வந்து எந்த லோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பேஸ் லோடு தான். ஜென்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய லோடை வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா பேஸ் லோடு வச்சுருப்பாங்க. ஸ்டீம் பவர் பிளான்ட்டோ நியூக்ளியர் பிளான்ட்டோ கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும், அது வந்து பேஸ் லோடு வச்சுருவாங்க. ஸ்மால் பவர் பிளான்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட், இந்த பவர் பிளான்ட் பீக் லோட்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா, இதையா வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகே. அடுத்து 6வது கொஸ்டின்ஸ். எக்கனாமிக் லோட் செட்டிலிங் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குங்க, அதை பார்த்துக்கலாம். இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடியது தான், பட் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிக்ஸட் டிப்ரிசியேஷன் சார்ஜ் இஸ் மேட் எவ்ரி இயர், இன்ட்ரெஸ்ட் கமோட் ஆனுவலி. அந்த மெத்தட் எக்கனாமிக் மெத்தட்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் தான் சரியான ஆன்சர்ஸ். ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா. அடுத்து 7வது கொஸ்டின்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கண்டக்டர்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து 2 கண்டக்டர்ஸ் தான், ஏ அண்ட் பி வச்சுக்கலாம். இந்த 2 கண்டக்டருக்கு இடைப்பட்ட கெப்பாசிட்டன்ஸ் வந்து 4 மைக்ரோஃபாரட் கொடுத்தாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு கண்டக்டருக்கும் ஒரு நியூட்ரலுக்கும் இடைப்பட்ட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன? சரியா, ரொம்ப ஈஸி தான், ஏன் வச்சுக்கோங்க. என்னென்னா 2 கண்டக்டருக்கு இடைப்பட்ட கெப்பாசிட்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஒரு கண்டக்டருக்கும் நியூட்ரலுக்கும் இடைப்பட்ட கெப்பாசிட்டன்ஸ் சீரியஸ் வித் இன்னொரு கண்டக்டருக்கும் நியூட்ரலுக்கும் இடைப்பட்ட கெப்பாசிட்டன்ஸ், 2 சீரியஸ். சரியா, 2 தனிப்பட்ட கண்டக்டர் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ் சீரியஸ் பண்ணோம்னா நமக்கு 2 கண்டக்டருக்கு இடைப்பட்ட கெப்பாசிட்டன்ஸ் வழி கிடைச்சிரும். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே வந்து இதை எப்படி சொல்லலாம், சீரியஸ் 2 கெப்பாசிட்டன்ஸ் சீரியஸ்னா ஃபார்ம் என்ன, 2 ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் இது வந்து ஈக்குவல் எடுத்துக்கலாம். 2 கண்டக்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் வழி ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, என் தனித்தனியாக கொடுக்கல. ஸோ இந்த 2 கெப்பாசிட்டன்ஸும் நியூட்ரல் வேல்யூ வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரியஸாக இருந்தோம்னா டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்ன ஆகும், ஈக்குவலி டிவைட் பை ஹாஃப் ஆகும். இண்டக்டன்ஸ் வந்து ஆட் ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் தான் டிவிஷன்ஸ். சரியா, ரெசிஸ்டர் தான் சீரியஸ் தான் ஆட் ஆகும். ஸோ அப்போ 2 ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் சீரியஸாக இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து ஹாஃப். அப்போ எப்படி ஃபார்முலா எழுதலாம், CAB is equal to CAN/2 எழுதிக்கலாமா. 2 ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இருக்குது, சீரியஸாக ஆட் பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து ஹாஃப் ஆயிரும். சரியா. ஸோ அப்போ CAB கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க 4 மைக்ரோஃபாரட். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A ஃபேஸ் டு நியூட்ரல் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ
சிஏபி வந்து 4 மைக்ரோஃபாரட் கொடுத்துருக்காங்க. சிஎன் கண்டுபிடிக்கணும். சிஎன் = 8 மைக்ரோஃபாரட். ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா. அடுத்து 8வது கொஸ்டின்ஸ் லோட் ஃப்ளோ அனாலிசிஸ்லேருந்து. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸுடைய வோல்டேஜ் மேக்னிட்யூடும் ஃபேஸ் ஆங்கிளும் ஸ்பெசிஃபைடு. அது என்ன பஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா ஆன்சர் பண்ணக்கூடியதான் ஸ்லாக் பஸ் தான். பட் இதுதான் சொல்கிறேன். ஜென்ரேட்டர் பஸ்னால் என்ன அப்படின்னா பிவி பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜென்ரேட்டர் பஸ் வந்து பிவி பஸ். ஏன் பிவி பஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா பிங்கிறது ரியல் பவர், விங்கிறது வோல்டேஜ், ரெண்டும் ஸ்பெசிஃபைடு. ரியல் பவரும் ஸ்பெசிஃபைடு, வோல்டேஜும் ஸ்பெசிஃபைடு. அதனால் இது வந்து ஜென்ரேட்டர் பஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து லோட் பஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பிக்யூ பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரியல் பவரும் ரியாக்டிவ் பவரும் ஸ்பெசிஃபைடு வேல்யூ. ஸோ அதனால் லோட் பஸ் பிக்யூ பஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்லாக் பஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் மேக்னிட்யூடு வியும் லோட் ஆங்கிள் அதாவது ஃபேஸ் ஆங்கிளும் ஸ்பெசிஃபைடு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர்ஸ். ஓகேவா. அடுத்து 9வது கொஸ்டின்ஸ் ஃபால்ட் அனாலிசிஸ்லேருந்து மொத்தம் 2 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் எது வந்து சரி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் ஆர் பிரஷன் இன் ஆல் டைப் ஆஃப் ஃபால்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது சரியா? 2வது ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் ஆர் பிரஷன் இன் ஆல் டைப் ஆஃப் ஃபால்ட். எல்லா ஃபால்ட்லையும் நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது பாருங்க. 0 சீக்வன்ஸ் கரண்ட் வந்து கிரவுண்ட் ஃபால்ட் இருந்தால் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் எடுத்துக்கலாம். லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் பார்த்தோம்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 சீக்வன்ஸ் காமன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா IA0 = IA1 = IA2 that is not equal to 0. ஓகேவா. ஸோ அப்போ அடுத்து லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் பார்த்தாச்சு. லைன் டு லைன் ஃபால்ட் பார்க்குறேன். லைன் டு லைன் பார்க்கும்போது இந்த 0 சீக்வன்ஸ் காமன் வேல்யூ 0. சரியா? IA1 IA2 வேல்யூ இருக்கு. அடுத்து டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் பார்க்கும்போது இதில் எல்லா வேல்யூ இருக்கு. சரியா? ஸோ இந்த 3 ஃபால்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணுறேன். எல்லா ஃபால்ட்லேயுமே பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்பவுண்டும் இருக்குது, நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்பவுண்டும் இருக்குது. சரியா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 சரியான ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் 2 சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. கிரவுண்ட் ஃபால்ட்டுக்கு மட்டும்தான் IA0 வேல்யூ இருக்குது. லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டுக்கு IA0 வேல்யூ இருக்குது. டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டுக்கு IA0 வேல்யூ இருக்குது. கிரவுண்ட் ஃபால்ட்டுக்கு அந்த 0 சீக்வன்ஸ் காம்பவுண்ட் ப்ரெசென்ட். பட் லைன் டு லைன் ஃபால்ட் இது வந்து கிரவுண்ட் ஃபால்ட் கிடையாது. அதுக்கு வந்து பாருங்க 0 சீக்வன்ஸ் காம்பவுண்ட் வேல்யூ 0. அப்போ என்ன அர்த்தம்? கிரவுண்ட் ஃபால்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த 0 சீக்வன்ஸ் காம்பவுண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் 3யும் சரியானது தான். ஸோ ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா. அடுத்து 10வது கொஸ்டின்ஸ். இல்லை பாருங்க. சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் இருக்கு ஆன் ஃபேஸ் ஏ ஃபேஸில் வந்து லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் இருக்கு அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அந்த ஏ ஃபேஸில் கிரவுண்டோட ஷார்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகும்? அந்த ஃபேஸ் வோல்டேஜ் என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். ஏன்னா கிரவுண்டுக்கு 0 பொட்டன்ஷியல் கூட ஷார்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த ஃபேஸ் வோல்டேஜ் வந்து 0 ஆயிடும். எந்த ஃபேஸ் வந்து கிரவுண்டோட ஷார்ட் ஆகுதோ அந்த ஃபேஸ் வோல்டேஜ் 0 ஆயிடும். ஸோ V = 0. ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டு. அப்போ என்ன ஆகும்? ஏ ஃபேஸ் வந்து ஷார்ட் ஆயிருக்கு. அப்போ எல்லா கரண்ட்டுமே ஏ ஃபேஸ் வழி தான் ஃப்ளோ ஆகும். ஆல் தி கரண்ட் will flow in fault phase A. அப்போ அதர் ஃபேஸ் கரண்ட் வேல்யூ 0. ஸோ IB = 0, IC = 0. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சில ஆன்சர்ஸ். ஓகேவா. அடுத்து 11வது கொஸ்டின்ஸ் எதில் அப்படின்னா இன்சுலேட்டர்லேருந்து. இன்சுலேட்டர் வந்து 4 கொஸ்டின்ஸ் இருக்காங்க. நாளையும் பார்க்கலாம். இது மேட்ச் பண்ணணும். சரியா? 2 மேட்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ணுறோம். அதை ரீட் பண்ணுங்க. இன்க்ரீசிங் தி ஸ்பேசிங் பிட்வீன் த கனெக்டர். 2 கனெக்டருக்கு இடையில உள்ள ஸ்பேசிங்கை கூட்டணும்னா கொரோனா வந்து கண்டிப்பாக ரிடியூஸ் ஆகும். ஸோ இப்போ ஏ வந்து 3க்கு மேட்ச் பண்ணிடலாம். ஏக்கு 3க்கு மேட்ச் பண்ணால் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர்ஸ். எடுத்துன்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? அடுத்து இன்க்ரீஸ்டு ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜுங்கிறது எதை சொல்லும் அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால் விட்டுலாம். ஓகே, டவுட்டாக இருந்தால் விட்டுருங்க. அடுத்ததுக்கு வாங்க. அடுத்து இன்க்ரீசிங் சாக் இன் ஓவர்ஹெட் லைன். சாக் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா டென்ஷன் வந்து கண்டிப்பாக குறையும். டென்ஷன் இன் ஓவர்ஹெட் லைன் வந்து குறையும். ஸோ சி வந்து 2 கூட மேட்ச் பண்ணிடலாம். சி வந்து 2 கூட மேட்ச் பண்ணிடலாம். ஓகே. யூசேஜ் ஆஃப் காட் ரிங் யூஸ் பண்ணோம்னா எஃபிஷியன்சி வந்து கண்டிப்பாக கூடும். இந்த இன்சுலேட்டருக்கு இடையில உள்ள கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஈக்குவல் ஆகும் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி வந்து கூடும் காட் ரிங் யூஸ் பண்ணோம்னா. ஸோ அப்போ டி வந்து 1 கூட மேட்ச் பண்ணிடலாம். ஸோ பார்க்கும்போது அப்போ ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா. அடுத்த கொஸ்டின்ஸ் 12வது கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி வந்து ஹை வோல்டேஜ் லைனுக்கு எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு
கண்டிப்பாக 100% இருக்காது, கண்டிப்பாக 10% இருக்காது, 40% இருக்காது. இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி ஆஃப் ஹை வோல்டேஜ் லைன் இஸ் அரௌண்ட் 80%. ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகே, அடுத்து 13வது கொஸ்டின்ஸ். பின் டைப் இன்சுலேட்டர்ஸ் வந்து எது வரை யூஸ் பண்ணுவாங்க, இந்த வோல்டேஜுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன? பின் டைப் இன்சுலேட்டர்ஸ். பின் டைப் இன்சுலேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 33 kV வரை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர்ஸ். சரியா, இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியாது தான். பின் டைப் இன்சுலேட்டர் வந்து வோல்டேஜ் வந்து 33 kV வரை தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே பின் டைப் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் போவாங்க. பட் ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் போகும்போது ஒவ்வொரு அந்த ஸ்ட்ரிங்க்கும் அந்த டிஸ்க்கும் 11 kV தாங்குற மாதிரி இருக்கும். சரியா, அடுத்து 14வது கொஸ்டின்ஸ். ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் வந்தாங்க. சரியா, 400 kV லைன் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து எத்தனை டிஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா, இது 400 kVங்கிறது லைன் வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ் கிடையாது. ஒவ்வொரு ஃபேஸுக்கும் நம்ம தனித்தனியாக இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து லைன் வோல்டேஜ் சொல்லியிருக்காங்க. லைன் வோல்டேஜ் லைன் டு லைன் வோல்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஸ்ட்ரிங் இன்சுலேட்டரில் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் வந்து 11 kV தாங்குற மாதிரி இருக்கும். 11 kV பெர் பேஸ் 11 kV தாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே கொடுத்து லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வோல்டேஜாக மாற்றுறேன். அப்போ அவங்க VL வந்து 400 kV. ஸோ ஃபேஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபேஸ் வோல்டேஜ் V ஃபேஸ் ஈக்குவல் VL/√3. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 230.94 kV வந்து ஃபேஸ் வோல்டேஜ் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு தெரியும் 11 kVக்கு வந்து ஒரு டிஸ்க், 11 kVக்கு வந்து ஒரு டிஸ்க் யூஸ் பண்ணுவோம். 230 kVக்கு எத்தனை டிஸ்க் வரும்? சரியா, 230/11 போட்டோம்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா 21 டிஸ்க் வருது. 21 டிஸ்க் கரெக்டாக போட்டால் 21 டிஸ்க், அதோட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்படின்னா கண்டிப்பாக 16 போட முடியாது, ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். பார்த்தோம்னா 25 டிஸ்க் வந்து ஒரு ஆப்டிமம் வேல்யூ. சரியா, ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகே, அடுத்து இன்சுலேட்டர்ஸ் கான்செப்ட் தான் கிளியர். அடுத்து 15வது கொஸ்டின்ஸ். சர்க்யூட் பிரேக்கர்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ், இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியாது. சர்க்யூட் பிரேக்கருங்கிறது என்ன? ஒரு ஆர்க் எக்ஸ்டிங்விஷரா, இல்லை கரண்ட் இன்டர்ப்டிங் டிவைஸா, இல்லை பவர் ஃபேக்டர் கரெக்டிங் டிவைஸா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கண்டிப்பாக பவர் ஃபேக்டர் கரெக்டிங் டிவைஸ் கிடையாது. சி வந்து தப்பானது தான். டிவைஸ் நியூட்ரலைஸ் தி டிரான்சிஷன் எஃபெக்ட், அதுவும் தப்பு. இந்த ரெண்டில் ஒன்று தான். ஆர்க் எக்ஸ்டிங்விஷரா கரண்ட் இன்டர்ப்டிங் டிவைஸான்னு பார்த்தோம்னா கரண்ட் இன்டர்ப்டிங் டிவைஸுங்க தான் சரியான ஆப்ஷன்ஸ். ஆர்க் எக்ஸ்டிங்விஷர் கிடையாது. ஏன்னா இந்த சர்க்யூட் பிரேக்கரில் இருக்கக்கூடிய SF6 கேஸ் தான் ஆர்க் எக்ஸ்டிங்விஷர்ஸ். சரியா, இந்த சர்க்யூட் பிரேக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் தான் இன்டர்ப்ட் பண்ணும், கரண்ட் ஃப்ளோ தான் தடுக்கும். சரியா, ஸோ அப்போ சர்க்யூட் பிரேக்கர் கரண்ட் இன்டர்ப்டிங் டிவைஸ். அதில் இருக்கக்கூடிய SF6 கேஸ் தான் அந்த ஆர்க்கை வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ணும். SF6 கேஸ் அதை சொன்னாங்கன்னா ஆர்க் எக்ஸ்டிங்விஷர்னே சொல்லிக்கலாம். பட் சர்க்யூட் பிரேக்கர் வந்து ஒரு கரண்ட் இன்டர்ப்டிங் டிவைஸ். ஆப்ஷன் பி வந்து சரியானது. அடுத்து 2வது கொஸ்டின், சர்க்யூட் பிரேக்கர் 2வது கொஸ்டின்ஸ். இந்த சர்க்யூட் பிரேக்கரில் இருக்கக்கூடிய SF6 கேஸ் ஆர்க் எக்ஸ்டிங்விஷர் இருக்குல்ல, அதோட ப்ரெஷர் லெவல் எவ்வளோ அப்படின்னா இது எப்படின்னு கேட்காங்க. பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண வேண்டியது 4 kg/cm². ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர்ஸ். இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஓகே, அடுத்து 17வது கொஸ்டின்ஸ். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓவர்ஹெட் அண்ட் அண்டர்கிரவுண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மெயின் டிராபேக் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மெயின் டிராபேக் வந்து அண்டர்கிரவுண்ட் சிஸ்டத்துக்கு என்ன நான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து கண்டிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 by 1 ரீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். எக்ஸ்போசர் டு லைட்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டர்கிரவுண்ட் சிஸ்டம் போடோம்னா லைட்னிங் ப்ராப்ளம் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அண்டர்கிரவுண்ட் சிஸ்டம் போட்டால் லைட்னிங் வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா, அடுத்து ஹெவி இனிஷியல் காஸ்ட். அண்டர்கிரவுண்ட் சிஸ்டம் போட்டால் இனிஷியல் காஸ்ட் அதிகமாக இருக்குமா? இருக்கலாம். இனிஷியல் காஸ்ட் வந்து கண்டிப்பாக அண்டர்கிரவுண்ட் சிஸ்டத்துக்கு அதிகமாக இருக்கும். அதுதான் ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன பார்க்கலாம்? ஸ்டேட்மெண்ட் சி பார்க்கலாம். எக்ஸ்போசர் டு ஸ்மோக், ஐஸ், விண்டுக்கெலாம் எக்ஸ்போசர் இருக்குமா? கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. அண்டர்கிரவுண்ட் சிஸ்டம் போட்டால் விண்டெல்லாம் ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. ஸோ சி ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்து கண்டிப்பாக அண்டர்கிரவுண்ட் சிஸ்டம் போட்டோம்னா இன்டர்ஃபரன்ஸ் வரப்போகிறது இல்லை. ஓவர்ஹெட் மாதிரியா அண்டர்கிரவுண்ட் சிஸ்டத்துக்கு இன்டர்ஃபரன்ஸ் பிட்வீன் பவர் அண்ட் கம்யூனிகேஷன் லைட் இருக்காது. ஸோ அதுவும் தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி இனிஷியல் காஸ்ட் தான் சரியான ஆன்சர்ஸ். அண்டர்கிரவுண்ட் சிஸ்டம் போட்டோம்னா இனிஷியல் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஓகேவா, அடுத்த கொஸ்டின்ஸ் 18வது கொஸ்டின்ஸ். ஃபீடர்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 2 டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபீடர்ஸில் பூஸ்டரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஃபீடர்ஸ் இருக்குது, அந்த ஃபீடர்ஸில் வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருந்ததுன்னா இந்த பூஸ்ட் என்ன பண்ணணும், பூஸ்ட் பண்ணும். வோல்டேஜ் லெவலில் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது வோல்டேஜ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்கும்.
ஆட் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக நம்ம அதை வந்து சீரியஸாக போடணும். வோல்டேஜ் வந்து பேரலாக போட்டால் சேமாக இருக்கும். வோல்டேஜ் வந்து ஆட் ஆகணும் அப்படின்னா சீரியஸாக போடணும். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து சரியான ஸ்டேட்மெண்ட், 2 வந்து தப்பு. சரி, 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பேரல் போட்டிருக்காங்க, பேரல் போட்டால் வோல்டேஜ் வந்து சேமாக கிடச்சிடும். இப்போ நமக்கு ஆட் ஆகணும் அப்படிங்கிறதுனால சீரியஸாக தான் போடணும். அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பா அப்படின்னு பார்க்குறதுக்கு, இந்த பூஸ்டர் வந்து நம்ம ஒரு ஃபீடரில் போட்டோம் அப்படின்னா அந்த ஃபீடர் எந்த ஃபீடரில் பூஸ்டர் இருக்கோ அந்த ஃபீடருடைய வோல்டேஜ் லெவல் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபீடர் எஃபெக்ட் பண்ணாமல், இன்னொரு ஃபீடரை டிபெண்ட் பண்ணாமல் இந்த ஃபீடரை இண்டிவிஜுவலாகவே நம்ம என்ன பண்ணலாம், வோல்டேஜ் லெவல் ரெகுலேட் பண்ணிக்க முடியும். அதான். ஸோ ஃபீடர்ஸ் கேன் பி ரெகுலேட்டட் இண்டிபெண்டன்ட்லி, இது சரி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3யும் சரியானது. சரியா, எந்த ஃபீடரில் பூஸ்டர் இருக்கோ அந்த ஃபீடருடைய வோல்டேஜ் லெவலை வந்து இன்னொரு ஃபீடரை டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்டாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், ரெகுலேட் பண்ணிக்கலாம், வோல்டேஜ் ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் 3யும் சரியானது. சரியா, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சி வந்து சரியானது. அடுத்த கொஸ்டின்ஸ் 19வது கொஸ்டின்ஸ், ஃபீடரில் கடைசி கொஸ்டின்ஸ். டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் ஃபீடர்ஸ் சப்ளைஸ் பவர் டு யாருக்கு வந்து ஃபீடர் வந்து சப்ளை பண்ணும், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர்ஸ். இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியலாம். ஃபீடர்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் போகும். ஓகேவா, டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட் பண்ணி வீட்டுக்குலாம் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ கடைசி கொஸ்டின்ஸ் ப்ரொடக்ஷன் ரிலே பேசிக்ஸ்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபால்ட் கரண்ட் கொடுத்துருக்காங்க 2000 ஆம்ப்ஸ், ரிலே செட்டிங்ஸ் வந்து 50% சொல்லியிருக்காங்க, சிடிஓசியை கொடுத்தாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃப்ளக்ஸ் செட்டிங் மல்டிப்ளையர். சரியா, ஸோ ஃப்ளக்ஸ் செட்டிங் மல்டிப்ளையர் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபால்ட் கரண்ட் பை சிடி ரேஷியோ இன்ட்டு பிக்கப் கரண்ட். சரியா, இதுதான் பேசிக் ஃப்ளக்ஸ் செட்டிங் மல்டிப்ளையர் ஃபார்முலா. இது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபால்ட் கரண்ட் கொடுத்துருக்காங்க 2000 ஆம்ப்ஸ், சிடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க 400/5, பிக்கப் கரண்ட்ங்கிறது 50% செகண்டரி கரண்ட். சரியா, பிக்கப் கரண்ட்ங்கிறது என்னன்னா இது செகண்டரி கரண்ட். அப்போ 50% கொடுக்குறாங்களே எல்லா செட்டிங்ஸ். இப்போ பிக்கப் கரண்ட்ங்கிறது 50% செகண்டரி கரண்ட், எல்லா வேல்யூஸ் நோன் வேல்யூஸ் சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபால்ட் கரண்ட் 2000 ஆம்ப்ஸ், சிடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 400/5, அப்புறம் என்ன வரும் 80 அடிக்குமா சிடி ரேஷியோ. அடுத்து பிக்கப் கரண்ட் 50% ரேட்டட் செகண்டரி கரண்ட். சரியா, செகண்டரி கரண்ட் வந்து 5 ஆம்ப்ஸ், சிடி ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களே 5 ஆம்ப்ஸ். இப்போ செகண்டரி கரண்ட் வந்து 5 ஆம்ப்ஸ், இப்போ 50% 2.5 ஆம்ப்ஸ். செகண்டரி கரண்டில் 2.5 ஆம்ப்ஸ் வந்துச்சாலே அது பிக்கப் ஆகிடும். சரியா, ஸோ சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன வருது அப்படின்னா ப்ளக் செட்டிங் மல்டிப்ளையர் இதை சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு ஆன்சர்ஸ் 10 கிடைக்கும். ஆப்ஷன் டி வந்து ஆன்சர்ஸ். ஓகேவா. ஓகே, எல்லா கொஸ்டினுமே டாபிக் வைஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம என்சிஎம் சென்டர் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா. கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா. குட், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.